ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு நம்ம சில தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தமிழ் சென்டென்சஸில் ஒரு 2-3 சென்டென்சஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இங்கிலீஷில் 3 கிளாஸஸையும் யூஸ் பண்ண வேண்டி இருக்கிற மாதிரியான சென்டென்சஸ் தான் இது. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவ கேட்டது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்தேன், ஏன்னா அவ மகிழ்ச்சியா இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம். அவ கேட்டது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கி கொடுத்தேன் அண்ட் ஏன் அப்படின்ற ரீசனை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது ஏன்னா எனக்கு தெரியும். ஓகே, ஸோ தமிழ்ல சொல்லும் போது இது தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்ன்றதுலும் வேர்பு கம்ப்ளீட் ஆயிருக்க மாதிரி தானே இருக்கு. அப்ப இது ஏன் மெயின் கிளாஸ் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். பட் இங்க ஏன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஏனெனில், ஏனென்றால் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஸோ இங்க பிகாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை எழுத போறோம். ஸோ பிகாஸ்ன்ற ஆட்வர்ப் கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ்வலி அதை நம்ம சென்டென்ஸுடைய எண்ட்ல தான் பிளேஸ் பண்ணுவோம். ஆட்வர்ப் கிளாஸஸ்னா உங்களுக்கு தெரியும், சென்டென்ஸோட பிகினிங்லயும் சொல்லலாம், எண்ட்லயும் சொல்லலாம் அப்படின்னு. பட் பிகாஸ் மாதிரி கன்ஜங்ஷன்ஸ், அதாவது ரீசனை சொல்றது மாதிரியான கன்ஜங்ஷன்ஸ் வரும்போது யூஸ்வலி அது எண்ட்ல சொல்றதுக்கு கேட்கும் போது நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயம் நடந்துச்சு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத சொல்றதுனால அதை செகண்டா பிளேஸ் பண்ணும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்றதும் தப்பு கிடையாது, பட் இட் யூஸ்வலி சவுண்ட்ஸ் குட் அட் தி எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதுல பாருங்க, நான் வாங்கி கொடுத்தேன், ஐ பாட், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும், ஐ பாட் எவ்ரி திங். என்ன எல்லாத்தையும்னா கேட்ட எல்லாத்தையும், அவள் கேட்ட எல்லாத்தையும். ஸோ எவ்ரி திங் ஷி ஆஸ்க்ட் ஃபார். இந்த இடத்துல ஃபார்ன்ற ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணணும், பிகாஸ் ஷி ஆஸ்க்ட் ஃபார் சம்திங். ஷி ஆஸ்க்ட் ஃபார் சில பொருட்களை அவ கேட்டா. சில பொருட்களை கேட்டான்னு சொல்லும்போது ஷி ஆஸ்க்டு சம்திங்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஷி ஆஸ்க்ட் ஃபார் சம்திங்ஸ், ஷி ஆஸ்க்ட் ஃபார் எவ்ரி திங்னு தான் சொல்லுவோம். அதனால அந்த ப்ரெப்போசிஷனையும் இங்கே போடணும். ஐ பாட் எவ்ரி திங் ஷி ஆஸ்க்ட் ஃபார். எவ்ரி திங் பக்கத்துல தட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். ஐ பாட் எவ்ரி திங் தட் ஷி ஆஸ்க்ட் ஃபார். ஏன்னா அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஏன்னா எனக்கு தெரியும். என்ன தெரியும் எனக்கு? அவ மகிழ்ச்சியா இருப்பாள் என்று எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ நியூ ஷி வுட் ஃபீல் ஹாப்பி. இந்த சென்டென்ஸ்ல எல்லா கிளாஸுமே இருக்குதான். ஆட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன் கிளாஸ் எல்லாமே இருக்குதான். ஸோ தனித்தனியா ஒரு கிளாஸா நான் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி நான் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிப்பேன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். சென்டென்ஸை எப்பவுமே SVOCA இதுல அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட் என்ன? நான் வாங்கினேன், வாங்கி கொடுத்தேன்னு சொல்றது தான். ஐ பாட்ன்றது சப்ஜெக்ட் வேர்ப். என்ன வாங்கினேன் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றது தான் ஆப்ஜெக்ட். கரெக்டா? என்ன வாங்கி கொடுத்தேன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். ஐ பாட் எவ்ரி திங். அந்த எவ்ரி திங்ன்றது தான் ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். ஆனா எவ்ரி திங் மட்டும் நம்ம சொல்லிட்டு விடல, ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த ப்ரொனவுன், ஓகே, இன்டெஃபினிட் ப்ரொனவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸும் சொல்லியிருக்கோம். அவள் கேட்ட எல்லாத்தையும். ஸோ எவ்ரி திங் பக்கத்துல நம்ம அந்த கிளாஸை எழுதணும். அதுதான் ஆட்ஜெக்டிவ் கிளாஸ். இந்த சென்டென்ஸுடைய ஆப்ஜெக்ட்ல வருது. அடுத்து ஏன் வாங்கினேன்ற ரீசனை சொல்லியிருக்கோம். ஏன் வாங்கினேன்னா அவ ஹாப்பியா இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கோம். அது இந்த சென்டென்ஸுடைய அட்வர்பியல். ஸோ பிகாஸ் கிளாஸ் பக்கத்துல என்ன வருதோ, பிகாஸ் பக்கத்துல என்ன வருதோ அது எல்லாமே இந்த சென்டென்ஸுடைய அட்வர்பியல் தான். அதுலயே இன்னொரு கிளாஸ் எம்பெட் ஆகி இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு என்ன தெரியும்ன்ற விஷயத்த அங்க ஒரு நவுன் கிளாஸை ஆப்ஜெக்டா சொல்லியிருக்கோம். ஐ நியூ, எனக்கு தெரியும். என்ன தெரியும் எனக்கு? ஷி வுட் ஃபீல் ஹாப்பி. அந்த adverb clause உடைய ஆப்ஜெக்டா ஒரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஸோ இந்த என்டையர் சென்டென்ஸுடைய பேட்டர்ன் என்னங்க? SVOA தான். ஓன்ற இடத்துல adjective clause வந்திருக்கு. ஏன்ற இடத்துல ஒரு adverb clause அண்ட் அதுக்கான ஆப்ஜெக்டா ஒரு நவுன் கிளாஸும் சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ எல்லா சென்டென்ஸையுமே சென்டென்ஸ் பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை சென்டென்ஸ் பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா அந்த இடத்துல கிளாஸஸ் இருக்கா இல்ல ஜஸ்ட் நவுன் ப்ரொனவுன்ஸ் தான் இருக்கான்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சென்டென்ஸ் பேட்டர்னுடைய லெசன் நான் ஆல்ரெடி ரொம்ப பிகினிங்லேயே போட்டிருக்கேன். பட் அதோட லிங்க் நான் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் மேல ஐகார்ட்லயும் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் அந்த லெசன் பார்க்கலன்னா பாருங்க. ஆல்ரைட், செகண்ட் எக்ஸாம்பிள் போலாம். போட்டியில வெற்றி பெற்ற அணியை அவர் பாராட்டணும், ஏன்னா அவங்க எவ்வளோ பயிற்சி செஞ்சாங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ இங்க அவர் ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்றோம். அதுதான் மெயின் கிளாஸ். அண்ட் ஏன்னா அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசனை அடுத்தது பிகாஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவரு பாராட்டணும். ஹி மஸ்ட் கங்க்ராச்சுலேட் ஆர் அப்ரிஷியேட் த டீம். ஹி மஸ்ட் கங்க்ராச்சுலேட் த டீம். டீம்னு மட்டும் சொல்லல, ஹி மஸ்ட் கங்க்ராச்சுலேட்ன்றது சப்ஜெக்ட் வேர்ப். யாரை கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்னா டீம். த டீம் அது ஆப்ஜெக்ட், த டீம்ன்றது ஆப்ஜெக்ட். பட் அங்க அதை மட்டும் நம்ம சொல்லல, போட்டியில் வெற்றி பெற்ற அணியை, அந்த டீமை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். த டீம்
that won the match. Okay, the team that won the match because reason என்ன, அவங்க எவ்வளோ கடுமையா பயிற்சி பண்ணாங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ இங்கேயும் அவருக்கு தெரியுன்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். he knows, அவருக்கு தெரியும். என்ன தெரியும் அவருக்கு? அவங்க எவ்வளோ பயிற்சி பண்ணாங்கன்னு, how much they trained. Okay, he must congratulate the team that won the match because he knows how much they trained. Alright, அதே பேட்டர்ன் தான். SVOA ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஒரு adjective clause இருக்கு. the teamன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause that won the matchனு வந்திருக்கு. அடுத்து A adverbialல ஒரு adverb clause becauseன்ற conjunction யூஸ் பண்ணி வந்திருக்கு. அந்த because பக்கத்துல இருக்கிற subject verb and object placeல ஒரு noun clause வந்திருக்கு. he knows. ஓகே, அது subject verb of the because clause and அதோடைய objectா how much they trained அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். எனக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸை நான் உனக்கு ஷேர் பண்ணேன், ஏன்னா அதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். அதே பேட்டர்ன், அதே மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள் தான். பாஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்க, உங்களால பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஐ ஹாவ் ஷேர்ட் த மெட்டீரியல்ஸ் தட் ஐ ரிசீவ்ட். எனக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸ் தட் ஐ காட்னு கூட சொல்லலாம். ஐ ஹாவ் ஷேர்ட் த மெட்டீரியல்ஸ் தட் ஐ ரிசீவ்ட் பிகாஸ் ஐ நோ தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. அதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணேன், அதுதான் மெயின் கிளாஸ். ஏன் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லியிருக்கேன், ஏன்னா அதெல்லாம் உனக்கு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபாலோஸ் த சேம் பேட்டர்ன், pretty much the same explanation. Let's move on to the last example for today. சீக்கிரமா ஃபினிஷ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை நான் அப்ரிஷியேட் பண்ணேன், ஏன்னா கொஸ்டின்ஸ் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, நான் ஸ்டூடெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணேன். ஐ அப்ரிஷியேட்டட் தி ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற நவுன் இருக்கு, அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்திருக்கு. என்ன கிளாஸ்ங்க? சீக்கிரமா முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபினிஷ்ட் ஏர்லி. ஐ அப்ரிஷியேட்டட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபினிஷ்ட் ஏர்லி. ஏன்னு சொல்லி ரீசன் என்ன சொல்லியிருக்கோம்? ஏன்னா எனக்கு தெரியும், பிகாஸ் ஐ நியூ. எனக்கு தெரியும். என்ன தெரியுங்க? questions எவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னு. how hard the questions were. Okay, I appreciated the students who finished early because I knew how hard the questions were. All right, so இன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரே பேட்டர்ன் அண்ட் ஒரே டைப் ஆஃப் கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதே பேட்டர்னில் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.